ரீசெண்டா திமுக இளைஞரணி சார்பில் நடந்த கூட்டத்துல திரு ஏவா வேலு அவர்கள் திரு உதயநிதி பார்த்துட்டு இளம் பெரியார்னு சொல்லியிருக்காரு. ஏன் இளம் பெரியார்னு சொல்லாம இளம் அண்ணாதுரைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், டிஎம்கே மினிஸ்டர்ஸ்ல நிறைய பேருக்கு இப்போ திரு உதயநிதி அவர்கள் இருக்கிற இடம் புடிக்கலன்னு. மீறி அப்போஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா தலைமையில் இருந்து இந்த போஸ்டிங் பறிக்கப்படும். போஸ்டிங் போயிருச்சு அப்படின்னா செல்வாக்கு போயிரும். செல்வாக்கு போயிருச்சு அப்படின்னா வருமானமும் போயிரும். அதுக்கு பயந்து தான் ஒரு சில மினிஸ்டர்ஸ் எப்பவுமே திரு உதயநிதி அவர்களை பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. திரு அண்ணாதுரை ஐயா, திரு கலைஞர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் இவங்களோட பங்கை விடவா திரு பெரியார் அவர்களோட பங்கு டிஎம்கே கட்சி இருந்துற போகுது. ஸோ டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு திரு உதயநிதி அவர்கள் பாராட்டணும், பாராட்டி ஸ்கோர் பண்ணணும். ஆனா திரு அண்ணாதுரை அளவுக்கு தூக்கி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பெரியாரோட முடிச்சுக்கிறாங்க. திரு அண்ணா அவர்களுக்கு பெரியார் அவர்கள் தனது 70வது வயசுல 32 வயசான மணியம்மை என்கிற பெண்ணை மனம் முடிச்சதை பிடிக்காமையும் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாகவும் தான் பிரிஞ்சு வெளியே ஆரம்பிச்சது தான் இந்த திராவிட கழகம். இந்த அரசியல் கட்சிகள் பெரியாருங்கிற ஒரு முகத்தை அந்தந்த கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்கிறது தான் உண்மை. ஆனா பெரியாருங்கிற ஒருத்தருக்கு ஒரே முகம்தான். அது நல்லவரா கெட்டவராங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பெரியார்னா ஒரு போராளிங்கிற ஒரு பிம்பம் மக்களிடையே பரவலா இருக்கு. அதை வச்சுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஸ்டேஜ் ஏறினாவே பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ற ஆளுகளுக்கு உண்மையா பெரியாரோட வரலாறு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கருப்பு சொக்கா போட்டு நான் பெரியாரிஸ்ட்னு சொல்ற யாரையுமே நம்பாதீங்க. அவங்க உண்மையான பெரியாரிஸ்ட் கிடையாது. அவங்க 100 தீவிரவாதிகளுக்கு சமம். அவங்க பேசுற பேச்சா இருக்கட்டும், இல்ல அவங்க வாயிலிருந்து வர சொற்களா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 100 துப்பாக்கிக்கும் 100 அணுகுண்டுக்கும் சமம். உண்மையான பெரியாரிஸ்ட் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கவே மாட்டான். ஏன்னா பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துல அவங்களுக்கே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியார் சொன்ன சில நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து அதை அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணி நிஜமாவே வாழ்ந்து காமிப்பாங்க. ஆனா நான் பெரியாரிஸ்ட்னு தன்னை அடையாளப்படுத்திக்கவே மாட்டாங்க.